ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்த சுவாரஸ்யமாக நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மல்லி எந்த நேரமும் ஏதாச்சும் ஒன்று கேவலமாக டார்கெட் பண்ணுறதே வேலையாக போச்சு. இப்போ வேற ரொம்ப ஓவரா சீனாக போட்டுட்டு இருக்கா. அது என்னன்னா, அவங்க வண்டியில் போகிறது, அவங்க கூட காரில் போகிறது, அவங்க கூட நல்லபடியாக பேசுறது, அப்படி இப்படின்னு அவங்க போகிற சீனை தாங்கவே முடியல. இதில் மல்லியை வேற காரில் ஏற்றிக்கிட்டு வேற போறாரு காலையிலேயே அந்த சார். அதுவும் இல்லாமல் அவனை ஸ்கூலில் விட்டு வந்ததுக்கப்புறம் பத்திரமா போன்னு சொல்கிறதும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீ பத்திரமா போயிட்டியா, நீ வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறதும் ரொம்ப வர பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் அப்படியே குட்டி போட்ட பூனையாட்டமே சுற்றி நிற்கிறா இந்த ரஞ்சிதா. அது எதுக்காகனா அவள் என்ன பண்ணுறா எது பண்ணுறா தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக தான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கிறத நம்ம மல்லி எப்படியோ கண்டுபிடிச்சிடறாங்க. எப்படின்னா, மல்லியை வந்து பத்திரமா போயிட்டியான்னு சொல்லிட்டு விஜய் ஃபோன் பண்ணி கேட்குறாரு. அந்த நேரத்தில் இவர் இருந்துக்கிட்டு ஹச்சின்னு தும்புற வாளிக்கு ஐயோ மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சீனா போடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இதே வேலையை போச்சு. ஏதாச்சும் ஒன்று பண்ண வேண்டியது, மாட்ட வேண்டியது, அசிங்கப்பட வேண்டியது, இதே வேலையா இருந்தா எப்படி நீங்களே சொல்லுங்க. கொஞ்சமாச்சு மூளை வேலை செய்யணும். எதுவுமே இல்லைன்னா அப்படிதான். அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டாலே இப்போ எப்படி சமாளிக்க போறாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா, அந்த நேரத்தில் நீ எதுக்காக வந்தேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இதுக்கு மேலே என்னை வந்து நோட்டை வர வேலை வச்சுக்கின்னு வச்சுக்கேன், உன்னை மூஞ்ச வச்சிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மேட்டி விட்டுறாங்க. நானும் ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன், நீ ரொம்ப ஓவராக தான் போயிட்டு இருக்க. இதுக்கு மேலே உனக்கு மரியாதையே கிடையாது. ஏன்னா நீ ரொம்ப ஓவராக போயிட்ட. இதுக்கு மேலே ஓவராக போனீங்கன்னா நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மேட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் சரி இவ்வளவு பேர் நம்ம என்ன பண்ணக்கூடிய போது நம்ம வந்து முதல்ல மல்லியை துதிக்கி தள்ளிட்டு வெண்பாவை கொஞ்சம் நெய்ஸ் வைக்கிற வேலையை பார்ப்போம். அவளை வந்து எப்படியாச்சும் மயக்கி அவளை வழியில விளைவிச்சுட்டா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம உண்டு அவன் வேலை உண்டு நம்ம பாட்டுக்கு இருந்துடலாம். இந்த வெண்பாவை எப்படியாச்சும் மல்லிகிட்ட இருந்து பிரிச்சுட்டு நம்ம பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து மல்லியை வந்து ஒதுக்கி தள்ளி வச்சதும் ஆச்சு, வெண்பாவை கைகளை போட்டுக்கிட்ட மாதிரி ஆச்சு, இன்னொரு பக்கம் விஜய் மாமாவை கல்யாணம் பண்ண மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்கா. ஆனா இதெல்லாம் நடக்கணும்னா ஹார்ட் ஒர்க் தேவைக்கமாறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலும் அவ அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை பார்த்து வச்சிருப்பா. அதனால வெண்பா தனியா ரூம்ல உட்காந்துட்டு இருக்கப்ப நான் வந்து உனக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச, நீங்க ஒண்ணு எனக்கு சொல்லி தர தேவையில்லை, எனக்கே தெரியும், அப்படியே தெரியலனாலும் என் மல்லியம்மா எனக்கு சொல்லி கொடுப்பாங்க, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கா. உடனே என்ன நீ ஓவரா பேசிட்டு இருக்க, நான் தான் சொல்றேன் சொல்லி கொடுக்குறேன், ஏன் நீ இவ்வளவு இதோ அடமெட்டா பண்ற அப்படின்னு சொன்னதும், இல்லை நான் உங்ககிட்ட படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அடமெட்டா பேசிட்டு இருக்கா. இப்படி எல்லாம் பேசக்கூடாது வெண்பா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன் எனக்கு சத்தியமா புரியல, கொஞ்சமாச்சும் மரியாதையே பேசு, நான் உங்களோட சித்தி தானே அப்படின்னு சொல்றேன், நீங்க சித்தியா இருந்தாலும் சரி குத்தியா இருந்தாலும் சரி அதை பத்தி கவலை இல்லை, நான் என் மல்லியம்மா சொல்லி கொடுத்தாதான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சீனை போட்டுருக்கா. அந்த நேரம் பார்த்து நம்ம மல்லி வர அவள் தான் படிக்கலன்னு சொல்கிறா இல்லையா, விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. பின்னாடி விஜய் வந்து நின்றுருக்காரு. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு, இன்னும் ரஞ்சிதா உனக்கு பிரச்சனை, அவள் தான் மல்லி கூட தான் படிப்பா, கூட படிக்க மாட்டேன்னு சொல்கிறாள், ஏன் எப்போ பார்த்தாலும் அசிங்கப்பட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போன்னு சொல்லி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, நீ இவ்வளோ ஓவரா பண்ணுற, உங்களுக்கு இருக்கு இருடி அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வந்ததுமே அந்த ராஜிமா கிட்ட மாட்டி விடுறா, ராஜேஸ்வரி கிட்ட. அவங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானா, இந்த ரெண்டு பேரும் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கேன், நீங்கள் பண்ண எல்லா விஷயத்தையும் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், எல்லாமே வீடியோ ஆதாரம் தான் இருக்கு, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் என் அப்பா கிட்ட போட்டு காட்டுறதுனால ஒழுங்கு வழியா போற வழியை மட்டும் பாத்துக்கோங்க, சும்மா என்ன நசன்னு அப்படி சொல்றது இப்படி சொல்றது திட்டுறது ஹாஸ்டல்ல சித்திரன்னு சொல்றது ஏதாச்சும் வச்சுக்கிட்டீங்க அவ்வளவுதான், நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க, அதுக்கப்புறம் என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்றத நான் காட்டுவேன், அதுக்கப்புறம் நீங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, ஒழுங்கு வழியா இந்த இடத்த விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெட்டு விட்டுறோம். வெண்பா குட்டி பேஷ் நீங்க இவ்வளவு சந்தோஷமாவும் இவ்வளவு தைரியமாவும் பேசுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல, ரொம்ப நல்லா பேசுறீங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பக்கத்துல நடந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.